Hi friends, welcome back to my channel Simply Vani. இன்னைக்கு லாஸ்ட் சண்டே லஞ்சுக்கு ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். நாங்கள் போன ரெஸ்டாரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் போன ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா தஞ்சை மெஸ்ஸுன்னு நார்த் பிரான்ஸ்விக் நியூ ஜெர்சியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுனால சரி போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போனோம். பட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால தான் நான் இன்னைக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். இதோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் ஒரு 40 to 50 பீப்புள் ஆக்குபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு சின்ன கெட் டுகெதர், ஒரு 30-40 பீப்புள் இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதருக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட மெனு பார்த்தீங்கன்னா QR கோடை ஸ்கேன் பண்ணி தான் மெனு பார்த்து ஆர்டர் பண்ணோம். நான் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு இது ரெஸ்டாரண்ட்டில் என்னெல்லாம் கிடைக்குதுன்றதை பார்க்கறதுக்காக. இது ஒரு பர்ஃபெக்டான டவுன் சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே யூஎஸில் கிடைக்காத நூல் பரோட்டா அண்ட் பன் பரோட்டா, பசங்களுக்காக பார்த்தீங்கன்னா சாக்லேட் தோசை, காரைக்குடி ஸ்பெஷல், செட்டிநாடு ஸ்பெஷல்னு நிறைய இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணது இடிச்ச நண்டு சாறு. எங்கள் எல்லாருக்குமே ஃபேமிலியில் கொஞ்சம் கோல்ட் அண்ட் காஃப் இருந்ததுனால இதை நாங்கள் ஆர்டர் பண்ணோம். பட் பெஸ்ட் சாய்ஸ்ன்னே சொல்வேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடிச்ச நண்டு சாறில் நண்டோட பீசஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அது ஷெல்லெல்லாம் எடுத்து ஸ்பைஸும் பசங்க சாப்பிட்ற அளவு ரொம்ப ஸ்பைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. குவான்டிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்தது. அதனால நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். நண்டோட பீசஸ், நண்டோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து அப்பிடைசருக்காக நாங்கள் ஆர்டர் பண்ணது ஷ்ரிம்ப் 65. இதோட குவான்டிட்டி நிறைய இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 பீசஸ் ஆஃப் ஷ்ரிம்ப்பு. பசங்களே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. கிறிஸ்பியாகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருந்தது. அடுத்ததாக ஆர்டர் பண்ணது நாட்டுக்கோழி பிச்சு போட்ட சிக்கன். இது பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் லெவல் ஓகேவா இருந்தது. பட் பார்த்தீங்கன்னா நிறைய போன்ஸும் கொஞ்சம் சூவியாகவும் இருந்தது. ஸோ சின்ன பசங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனா இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததாக மெயின் டிஷ்க்கு நாங்கள் ஆர்டர் பண்ணது யூஎஸில் இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. நியூ ஜெர்சியில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நூல் பரோட்டா. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நார்மலாக சாப்பிட்ற பரோட்டாக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பன் பரோட்டா, இதுவும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பன் பரோட்டா யூடியூப்லலாம் பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும், ஃப்ளஃபியாக இருக்கும்னு பார்த்துருக்கேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் பரோட்டா சைஸுக்கே இருந்துச்சு, ஃப்ளஃபியாக. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நாங்கள் ஆர்டர் பண்ணது கொங்கு நாடு கோழி குழம்பு. இது கூடவே கொஞ்சம் ஒயிட் ரைஸை கொடுத்துருந்தாங்க. இதில் நிறைய சிக்கன் பீசஸ் இருந்தது. ரொம்ப மைல்டான ஸ்பைஸோட கோகோனட் ஃப்ளேவர்ட் கிரேவியாக இருந்துச்சு. இந்த குழம்பு பரோட்டாவோட ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்டாக இருந்தது. இதோட ஸ்பைசஸ் எல்லாமே ரொம்ப மைல்டாக தான் இருந்தது. ரொம்ப ஸ்பைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப மைல்டான ஸ்பைஸில் சிக்கன் பீசஸும் நிறையவே இருந்தது. அடுத்ததா சண்டேனால பிரியாணி தானே, பிரியாணி இல்லாமல் எப்படி சண்டே லஞ்ச் முடியும்? அதுக்காக நாங்கள் ஆர்டர் பண்ணது கல்யாண சிக்கன் பிரியாணி. உங்ககிட்ட வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் பிரியாணிஸ் இருக்குது. சிக்கன், மட்டன்ட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நார்மலாக குருமா கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் கிரேவி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அது கூடவே கடைசியாக மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டாவோட இன்னியோட லஞ்சை முடிச்சுக்கிட்டோம். இவங்கக்கிட்ட ஸ்பெஷல் தாலியும் இருக்குது, சைனீஸ் ஸ்பெஷல் ஐட்டமும் இருக்குது. ஸ்பெஷல் தாலியில் மட்டன், சிக்கன் எல்லா வெரைட்டிஸும் சேர்த்து ஒரு 20 வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணலான்னு ஒரு பிளானோட இருக்கும். பட் சிக்கன் பிரியாணி டாப் நாச், ரொம்ப நல்லா இருந்துச்சு, மஸ்ட் ட்ரை. திரும்பவும் நாங்கள் போய் ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.